நீங்கள் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறப்போ இந்த ஒரு தப்பை மட்டும் பண்ணிடாதீங்க. அண்ட் உங்களுக்கு தெரிஞ்சு யாராவது ட்ராவல் பண்ணாலும் அவங்களே வந்து எஜுகேட் பண்ணுங்க. ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு பிளாட்ஃபார்ம்லேருந்து இன்னொரு பிளாட்ஃபார்ம் போகணுன்னாலும் இல்லை ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வெளியே வரணும் அப்படின்னாலும் அவங்க வந்து ஒரு சப்வே வச்சிருப்பாங்க, அப்படின்னா ஃபுட் ஓவர் பிரிட்ஜ் வச்சிருப்பாங்க. பட் நம்ம யூஸ் பண்ணுறோமோன்னு கேட்டிங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து யாருமே யூஸ் பண்ணுறது இல்லை. அதுக்கு பதிலாக வந்து ரயில் தண்டவாளத்தை அப்படியே வந்து கடக்கிறாங்க. அப்படி தண்டவாளத்தை கடக்கும்போது 110 கிலோமீட்டர் வேகத்தில் ஒரு ட்ரெயின் வந்துட்டு இருக்கு அப்படின்னா அவங்க பார்த்து சடனாக எமர்ஜென்சி பிரேக் போட்டாலுமே அந்த ட்ரெயின் 1 கிலோமீட்டர் தாண்டி தான் வந்து நிற்கும். அதனால் நீங்கள் வந்து தண்டவாளத்தை கடக்கும்போது அந்த ஃபுட் ஓவர் பிரிட்ஜஸ் அண்ட் சப்வே இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணி அதில் வந்து போங்க. தண்டவாளத்தை இந்த மாதிரி கிராஸ் பண்ணுறதை நிறுத்திக்கோங்க. NCRB டேட்டா படி வருடத்துக்கு 2000 பேர் வந்து இது மூலயமா வந்து இறந்து போகிறாங்க அப்படின்ற ஒரு தகவல் வந்து வெளியாயிருக்கு. இந்த மாதிரி ரயில்வே ட்ராக் வந்து கிராஸ் பண்ணும்போது ரொம்பவே வந்து ப்ரிகாஷனாக இருங்க. அண்ட் நிறைய பேர் வந்து வேலைக்கு போகிற அவசரத்தில் இல்லை ஸ்கூல் காலேஜ் போகிறவங்க இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ட்ராக்கை வந்து அப்படியே அசால்ட்டாக வந்து கிராஸ் பண்ணுறாங்க. அந்த மாதிரி வந்து பண்ணாதீங்க. நிறைய பேருக்கு வந்து இந்த அவேர்னஸ் வீடியோ வந்து ஷேர் பண்ணி விட்டுருங்க. மேலும் இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் அண்ட் அவேர்னஸ் வீடியோவில் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.